So, இந்த ஜீமூத வாகனஸ்ய கருணாதிசய இந்த பாடத்துல இருக்கோம். இது வந்து போன கிளாஸ்ல இதோட நிறுத்தினோம். அதாவது அந்த நாயகன்கிறது இங்க இந்த ஜீமூத வாகனன், அவனுடைய மச்சன பிரதர் இல்ல ஒய்ஃபோட பிரதர் மித்ராவசுன்னு பேரு. அவன் ரெண்டு பேரும் வந்து கடற்கரையில ஓரமா நின்னுட்டு இருக்கா. அப்ப வந்து அங்க வர அந்த வேலா, வேலானா கடற்கரைக்கும் வேளான்னு பேரு, வேவ்ஸுக்கும் வேளான்னு பேரு. அப்புறம் வந்து வேளானா சமயம்னு ஒரு அர்த்தமும் இருக்கு. சரியா? இங்க வந்து அந்த வேளா, அந்த தரங்கத்தை வந்து சொல்றான். படிக்கிறேடா. சோ இதோட நிறுத்தினோம் நம்ம. ஊர்துவம் அவலோக்கிய குமார துவரியதாம் துவரியதாம் சமயோயம் சலித்தும் அம்புராஷே ஹே. ஸோ இப்போ அம்புராசி, அந்த ஜலத்தினுடைய அந்த ராசினா அந்த வேவ்ஸ், அவைகள் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் டைம் ஃபார் அஸ் டு லீவ் அப்படின்னு அர்த்தம். சரியா? படிக்கிறேடா. ம். नायकः आकर्ण्य सम्यक् उपलक्षितम् கரெக்டா சொல்லிட்ட அப்படிங்கிறான். उन्मज्ज जल कुञ्जरेन्द्र रभस आस्फाल अनुबन्ध उद्धतः सर्वाः पर्वतकन्दरोदर भुवः कुर्वन् प्रतिध्वानिनीः उच्चैः उच्चैः अतिध्वनिः श्रुतिपतोन्माथी यथा अयं तथा प्रायः प्रेङ्कद सङ्ख्य शङ्खधवला वेला इयम् आगच्छति. ஆமா. சோ இயம் வேலா ஆகச்சதி. வேலாங்கிறது அந்த அஹ், தரங்கங்கள், அது ஆகச்சதி. இந்த வேலாக்கு அட்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா பிரேங்கத்து அசங்கிய சங்க தவலா. சோ பிரேங்கத்து அப்படின்னாலே உங்களுக்கு அப்படியே வைப்ரேட் ஆறுது, ரோரிங்கிற அர்த்தம். அசங்கியா அப்படின்னா எண்ணிக்கையில் அடங்காத, சங்க தவலா. சங்கு எப்படி வெண்மையாக இருக்குமோ சங்கவத்து தவலா. சரியா? அந்த மாதிரி வெண்மையாக இருக்கின்ற இந்த வேலா, இயம் வேலா ஆகச்சதி. So, அந்த அந்த பிரேங்கத்து அசங்கிய சங்க தவலா இயம் வேலா ஆகச்சதி. மேலும் என்ன அப்படின்னா இங்க வந்து இந்த துவனிக்கு எல்லா அட்ஜெக்டிவும் போறது. சரியா? என்ன அப்படின்னா உன்மஜ்ஜது ஜலகுஞ்சர ஈந்திர குஞ்சரேந்திர ரபச ஆஸ்பாலன அனுபந்த உத்ததः சர்வாக ஓகே, உத்ததः துவனிஹி. ஸோ வந்து என்ன அப்படின்னா உன்மஜ்ஜது அப்படின்னா அப்படியே உள் முழுங்கி எழுந்துக்கிறதுன்னு அர்த்தம். நிமஜ்ஜனம் அப்படின்னா இம்மர்ஸ் ஆறுது. உன்மஜ்ஜனம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டயனம் உட்டயனம்லாம் இருக்கணும். அதே மாதிரி உன்மஜ்ஜனம் அப்படின்னா மேல எழுந்துண்டு, உன்மஜ்ஜ மேலே, தட் தட் விச் இஸ் எமர்சிங் அவுட், அப்படி இருக்கின்ற ஜலகுஞ்சரம்னு சொல்லும்பொழுது இங்க அந்த நீர் யானை மாதிரி வச்சுக்கணும். சோ அந்த நீர் யானைகளினால் அந்த குஞ்சரேந்திரேன ரபசாஸ்பாலன அனுபந்த உத்ததா. சோ வந்து வேகமாக அடிக்கிற, ரபசாங்கிறது வேகம். சோ அந்த வேகமாக அந்த ஆஸ்பாலக அப்படின்னா நீங்க வந்து ஆஸ்பாலனம் அப்படிங்கிறது உங்களுக்கு உரையறதுங்கிற அர்த்தம் இல்லையா? ஸ்பாலனம் ஆஸ்பாலனம். அந்த ஆஸ்பாலனேன அனுபந்த உத்ததா, அதோட அனுபந்தம் அப்படின்னா மிஸ்ரணம்னு அர்த்தம், சேர்ந்து இருக்கிறதுனால உத்ததா ரொம்ப பிரச்சண்டமாக இருக்கின்ற. சரியா? சோ வந்து என்ன அந்த அதாவது ஆம், ஆஹ், ஆஹ், உன்மஜ்ஜ உன்மஜ்ஜ உன்மஜ்ஜः உன்மஜ்ஜந்தः ये जलकुञ्जराः तेषां रभसेन ये आस्पालाः तेषाम् अनुबन्धेन அதாவது மிஸ்ரணேன உத்ததா ரொம்ப பிரச்சண்டமாக இருக்கின்ற துவனிகி, அதுக்கு அட்ஜெக்டிவா போறது உத்ததா துவனிகி. சரியா? அந்த துவனியானது சர்வாக பர்வத கந்தர உதரபவக உதரபுவக பிரதித்வானினீஹி குர்வன்னு. அந்த துவனியானது சர்வாகா எல்லா பர்வத கந்தர உதரபுவக, பர்வதானாம் கந்தரம்னா உங்களுக்கு இது கேவ்ஸ், குஹை, அதனுடைய புவக அப்படின்னா மத்திய பாகம், அந்த அதனுடைய அவைகளை பிரதித்வானிஹி குர்வன்னு. ஒரு பிரதித்வானினா எக்கோயிங், எக்கோயிங், அந்த அந்த துவனியானது ஒரு குகைக்குள்ள, பர்வதங்களுக்குள்ள இருக்கின்ற குகைக்குள்ள போயிட்டு வரும்பொழுது ஒரு எக்கோவோட சவுண்டோட வந்துண்டு உச்சைஹி உச்சைஹி அந்த அதித்வனிஹி என்ன பண்றது அப்படின்னா ஸ்ருதி பத உன்மாதி யதாயதம் யதாயம்
ததா. ஸோ ஸ்ருதி பதம் அப்படின்னா காதனுடைய ஸ்ருதேகே அப்படின்னா பந்தாகா ஸ்ருதி பதா. அதாவது இந்த பதின் சப்தம்ங்கிறது உங்களுக்கு வந்து சமாசத்துல வரும்போது பதம்னு ஆயிடும். ஓகேவா? ஸோ ஸ்ருதி பத உன்மாயி உன்மாதி அப்படின்னு சொல்லும்பொழுது ஸ்ருதேகே அந்த காதனுடைய பந்தாகா மார்க்கம் ஸ்ருதி பதா தம் உன்மதித்தும் ஷீலம் அஸ்ய இது ஸ்ருதி பத உன்மாதி துவனி. புரியுறதா? சோ அந்த காதனுடைய மார்க்கத்தை இந்த மாதிரி ஒரு இது அப்படியே டெஃப் மாதிரி ஆக்கிடுறது. அப்படிப்பட்ட ஒரு சப்தம். யதா அயம் ததா. சோ வந்து என்ன அப்படின்னா அந்த அந்த பிரேங்கந்தி இதஸ்ததா கச்சந்தின்னு அர்த்தம். அசங்கியானி சங்கானாம் வலயானி சமூகானி யாசாம் சா வேலா. அந்த வேலாவானது இயம் வேலா ஆகச்சதி. அந்த வேலையான அந்த டைடானது வந்துட்டு இருக்கு. புரியுறதா? சரியா இருக்கா? ம். சோ உன்மஜ்ஜத் ஜலகுஞ்சரேந்திர ரபசாஸ்பாலன அனுபந்தோத்ததः சர்வாः பர்வத கந்தரோதர புவः குர்வன் பிரதித்வானினீः உच्चैः उच्चैः அதித்வனிः ஸ்ருதிபத உன்மாதி யதாயம் ததா பிராயः பிரேங்கத் அசங்கிய சங்கதவலா வேலேயம் ஆகச்சதி. அதுக்கப்புறம் இந்த பிரேங்கத்துங்கிறது வந்து ஒரு கிரியாபதம் தானா? பிரேங்கத்து அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த இது மாதிரி வந்துரும் இல்லையா? அஹ், பிரேங்கத்துங்கிறது வைப்ரேட்டிங்கிற அர்த்தம் இல்லையா? அந்த சத்ரு மாதிரி வரும். ஓ, பிரேங்கது அந்த இல்லையா? இல்ல எனக்கு வைப்ரேட் இதுல ஆகும். ஆ? இது வந்து வே அயம் வேளா ஆகச்சதி தானே மெயின் சென்டென்ஸ். இஸ் தேர் இயம் another இயம் verb இயம் here? வேலா. இயம் வேலா வேளா ஆகச்சதி. இயம் ஆகச்சதி இல்லையா? ஆமா அப்ப இந்த ஆமா. துவனிஹி பிரதமால இருக்கா இல்ல அது வேற ஏதாவது சமாசமா இருக்கா? இந்த துவனி துவனிஹி உச்சரத்தி இது இன்னொன்னு ஆயிடுறதா? இந்த ரெண்டு எது 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 சென்டென்ஸா நம்ம புரியல எடுத்துக்கணும். புரியல. இப்போ வேளா இயம் ஆகச்சதி வந்து ஆ சங்க தவளா வேளா இயம் அது போயிடுறது அதுக்கு இல்லையா? சரி. ஆ How do we connect this Dhvani and this Vela here? எனக்கு அதுதான் புரியாம இது எக்ஸாம்ல அதாவது வந்தது ஆக்சுவலி. இங்க வந்து பயங்கர குழப்பத்தோட எழுதினேன் நான். இல்ல இல்ல ம். உச்சைகி இந்த இடத்துல உச்சைகி உச்சைகி அதித்வனிகின்னு எடுத்துக்கூடாது. உச்சைகி உச்சரதி துவனிகி. அப்படிதான் நான் அப்படிதான் எடுத்துட்டேன். பட் இது என்ன ஏன்னா இந்த கனெக்ஷன் எனக்கு இது ஆஸ் அதித்வனிகின்னு படிச்சா அவ அதித்வனிகின்னு படிச்சா நானும் ஒரு செகண்ட் ஓகே நான் தான் சரியா ஓகே. படிக்கலையோன்னு நினைச்சேன். இல்ல இல்ல ஏன்னா அந்த துவனிஹி பிரதமால இருக்குன்னு நான் உச்சைகின் புரிஞ்சுட்டேன். ஆமா துவனிகி உச்சைகி உச்சரத்தின்னு சரதி சேர்த்துக்கணும். உச்சரதி. ஓகே. அந்த துவனியானது ஸ்ருதிபத உன்மாதி துவனிகி அயம் துவனிகி யதா ததா. அஹ், அந்த துவனியானது இந்த மாதிரி வருது இல்ல, அது வந்து பிராயக இதனுடைய ம். சப்தமா இருக்கணும் அப்படி நீங்க சேர்த்துக்கணும். அந்த அந்த கனெக்ஷன் எனக்கு புரியவே இல்லை. எக்ஸாமுக்கு அந்த படிச்சேன் அந்த இத பயங்கரமா. துவனியானது என் நோட் பார்த்தேன்னா ஃபுல் வித் நோட்ஸ். இல்ல அந்த ஸ்ருதிபத உன்மாதி அயம் துவனிஹி யதா ததா பவதி ததா உச்சரதி பிராயः அசங்கிய சங்கதவலா வேலாயம் பிரேங்கத் அசங்கிய சங்கதவலா வேலாயம் ஆகச்சதி அப்படின்னு கொண்டு போய் சேர்த்துக்கணும். அப்ப அந்த புரியுறதா? துவனி இந்த மாதிரி இந்த துவனிக்கும் இல்ல வேலாவும் இந்த இருக்குன்னா துவனியும் வேலாவும் நீங்க சேர்க்க முடியாது. இந்த மாதிரி ஒரு அதுதான் துவனி வருது. செப்பரேட். ஆமா இந்த மாதிரி ஒரு துவனி வருது. அந்த துவனிக்கு வந்து என்னெல்லாம் அப்ஜெக்டிவ் அப்படின்னா மூழ்கி கொண்டு இருக்கின்ற ஜலத்திலேருந்து வெள்ளம் வந்துட்டு இருக்கிற நீர் யானையினுடைய வேகமாக அடிக்கின்றது அப்படிங்கறதோட சேர்ந்து இருக்கிறதுனால அந்த உத்ததம் அப்படின்னா பிரச்சண்டா துவனி. பலார்னு அடிச்சுட்டு வெள்ள வருது. அது வெள்ள வரும்போதே அந்த ஒரு ஸ்பிளாஷ் ஆஃப் வாட்டர் அப்படியே அடிக்கும் இல்லையா, அந்த சத்தம். அந்த துவனியானது சர்வாக பர்வத கந்தர உதரபுவக பிரதித்வானினி குர்வன்னு துவனிஹி உச்சைஹி உச்சரதி. புரியுறதா? மேலும் அந்த துவனிகி எப்படி இருக்குன்னா ஸ்ருதிபத உன்மாதி யதாயம் துவனிகி ததா யதா ஸ்ருதிபத உன்மாயி ததா. எப்படி வந்து காதுகளை வந்து செவிடாக்கி விடுமோ அந்த மாதிரி இருக்கிறது அயம் துவனிகி. அது வந்து பிராயகா அப்படின்னு கொண்டு போய் நீங்க சேர்த்துக்கணும். ரெண்டும் வந்து சேரல. நீங்க வந்து அந்த முதல் மூணை வந்து துவனிக்கு வச்சுன்னுட்டோ அது புரிஞ்சுடுது. அது அதான் புரிஞ்சுது. ஏன்னா இது வந்து அதெல்லாம் வந்து பிராயக புல்லிங்கத்துல இருக்கிறதுனால இல்ல புரிஞ்சுடுது. பிராயக அசங்கிய சங்க தவலா
இயம் வேலா பிரேங்கத் அசங்கிய சங்கதவலா வேலா இயம் ஆகச்சதி. சோ அந்த துவனி வந்து என்ன அப்படின்னா பிராயக இந்த மாதிரி ஒரு வேவ்ஸ்னால ரோரிங் சவுண்டோட. வருதுன்னா இது எது புரியல? இந்த வேவ்ஸ் வருதுனால அது வருதுன்னு சொல்றாளா? எது வேவ்ஸ் இல்ல அது வருதுனால மாதிரியே எது? இதுவும் இருக்கா? இந்த வேலா ஆமா, ரெஃபர்ஸ் டு வேவ்ஸ் இல்லையா? இதனுடைய சப்தம் போலவே. போல இது இருக்கு. போலவே நீங்க சொல்ல முடியாது, பிகாஸ் எங்கேயும் அங்க இவ பதம் யதா அயம் துவனி யதா தான் அப்படி ததா. சொல்லிக்கலாம். யதா ஓகே அயம் துவனிஹி ததா ஓகே. பிராயக இந்த இந்த வேலாயம் ஆகச்சது. எப்படி வந்து அந்த துவனியானது இருக்கோ அவ்வாறாகவே இந்த மாதிரி ஒரு சப்தத்தை கொடுக்கின்ற வைப்ரேட்டிங் சவுண்டோட இருக்கின்ற அசங்கியம் எண்ணிக்கையில் அடங்காத சங்கவத்து தவலா. இங்க வந்து ம் சங்க தவலான்னு போட்டுட்டு சங்கங்களினுடைய நூறுன்னு போட்டிருக்கா. ஆனா சங்கங்களுடைய நூறெல்லாம் எங்க அங்க வரும் சொல்லுங்க? சங்கங்களோட நூறு இல்ல, எண்ணிக்கையில் அடங்காத சங்க தவலா வேலாயம்னா நீங்க அப்ஜெக்டிவா எடுத்துக்கிறதா இருந்தா எடுத்துக்கோங்க. இல்ல இல்ல எண்ணிக்கையில் அட்ஜெக்டிவா அடங்காத தானே வரும். அது அவ்வளோ சங்குகள் ஒண்ணா வரும்பொழுது எப்படி வெள்ளையா இருக்குமோ வெள்ளையா அந்த இருக்குமோ மாதிரி அந்த வெள்ளை. மாதிரி. இல்ல இல்ல, அப்படிதான் நான் எண்ணிக்கை புரிஞ்சுட்டேன். எண்ணிக்கையில் அடங்காத சங்குகள் போல வெண்மையான ம் வேலா அப்படின்னு சொல்லிக்கலாம். எண்ணிக்கையில் அடங்காத சங்குகளினுடைய வெண்மையோட இருக்கின்ற வேளான்னு வேணா சொல்லிக்கோங்க. ஆ எக்கச்சக்கமா அதுல சங்குகள் வந்ததுன்னா இருக்கு. வெள்ளையாயிடும். ம் ஈவன் அதர்வைஸ் த டைட்ஸ் வந்து வரும்பொழுது வெள்ளையா தானே தெரியும் நமக்கு. புரியுது. அது வந்து சங்கவத்து தவலா அப்படின்னு அங்க ஒண்ணு சொல்லிக்கலாம். புரியுறதா? சோ கொஞ்சம் அப்படி ஓகே. இந்த இது நாகாநந்தமே இது கொஞ்சம். இது எனக்கு அன்னைக்கு படிச்சேன் புரியல. இன்னைக்கு ஃபுல்லா புரிஞ்சுதுன்னு சொல்ல மாட்டேன். ஆனா ஆ, ஆ, இப்ப அஹ், புரிஞ்சுதா? இப்ப புரியலையா? இல்ல தனித்தனியா புரியுறது. துவனி ஆ, ஆ, புரியுறது, வேளா புரியுறது. ஆனா ஆ. இது ரெண்டும் என்ன கனெக்ஷன், அந்த இல்ல யதார்த்தத்தாவை இப்படி எப்படி கொண்டு சொல்லிக்கோங்க. சி, போறதுன்னு தெரியல அந்த எனக்கு. இல்ல இல்ல, அந்த மாதிரி யதா அயம் துவனிகி இந்த மாதிரி நீரியான வெள்ள வந்து குகைக்குள்ள போய் ம் அந்த எக்கோ அடிக்கிற துவனி அது யதா ஸ்ருதிபத உன்மாதி கரோதி ததா அதோட சேத்தா பிராயः இந்த வேலாவும் சரதி ஸ்ருதி அப்படின்னு பத்மா. சொல்லிட்டு ம் அப்படிப்பட்ட வேலாயம் ஆகச்சதின்னு இழுத்துக்கணும் நீங்க. ம் சரியா? ஓகே ஓகேவா? ஓகே. ம் ஆ, சரி. உன்மஜ்ஜத் ஜலகுஞ்சரேந்திர ரபசாஸ்பாலன அனுபந்த் ஸ்பா ஸ்பா ரபசாஸ்பாலானுபந்தோத்ததः சர்வாः பர்வத கந்தரோதர புவः குர்வன் பிரதித்வானினீஹி உச்சைஹி. உச்சரத்தின்னு வச்சுக்கோங்க. உச்சைஹி உச்சைஹி அதித்வானி துவனிஹி இல்லைங்க. உச்சைஹி. எனக்கு நான் ஒரு செகண்ட் நான் படிக்கும்போது உச்சைஹி உச்சரத்தின்னு தான் படிச்சேன். அவன் வந்து உச்சைஹி உச்சைஹி அதித்வனிஹின்னு சொல்றாளேன்னு யோசிச்சேன். உச்சரதி துவனிஹி ஸ்ருதிவத உன்மாதி யதாயம் ததா பிராயः பிரேங்கத் அசங்கிய சங்க தவலா வேலேயம் ஆகச்சதி. அதுக்கப்புறம் मित्रावसुः ननु ம். इयम् आगता एव पश्य। பாரு வந்துடுத்து பாரு அப்படின்னு சொல்றான். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம். ம். ஆ, படிங்க. ம். कबलितलवङ्गपल्लव करिमकरोद्गार सुरभिणा पयसा एषा समुद्रवेला रत्नद्युतिरञ्जिता भाति। ஆமா. சோ வந்து இந்த கபலிதம், அதாவது இந்த சமுத்திரத்துக்குள்ள இல்லாத விஷயங்களே கிடையாது இல்லையா? சோ சமுத்திரத்துக்குள்ள பலவிதமான ரத்னங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் பலவிதமான புஷ்ஷஸ், அந்த பலவிதமான என்ன சொல்றது, அந்த எல்லா ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாமே இருக்கும். சோ இங்க வந்து லவங்க பல்லவகா அப்படின்னாலே லவங்கானாம் பல்லவகா த ஸ்ப்ரவுட் ஆஃப் த இது க்ளவ் பிளான்ட். லவங்கம்னா லவங்கம், க்ளவ். சோ அதனுடைய லவங்கானாம் பல்லவகா லவங்க பல்லவகா. சோ கபலிதாக லவங்க பல்லவாக கபலித லவங்க பல்லவாக. அதாவது அந்த சமுத்திரத்துக்குள்ள இருக்கின்ற அந்த லவங்க பல்லவங்கள், அந்த அந்த கிளவுஸினுடைய ஸ்ப்ரவுட்டை யாரெல்லாம் சாப்பிட்டது அப்படின்னா இந்த கரி மகரங்கள். கரினா யானை, மகரம்னா குரோக்கடைல். அவைகளினுடைய உத்காரம்னா எமிஷன், வெள்ள விடுறது. சரியா? அந்த உத்கார சுரபினா பயசா. சோ அவைகள் அதை சுவைச்சுட்டு வாயாலேயே ஏதோ ஒரு அது ஜலம் போயிட்டு, அது வாய்க்குள்ள ஜலம் போயிட்டு வெளில வரும்போது அந்த சுரபி கந்தம்ங்கிறது ஜலத்துக்கும் வருமானம் இல்லையா? அந்த சுரபினா இட் கோஸ் as an adjective for பயசா. புரியுறதா? சோ கபலிதாக லவங்க பல்லவாக கபலித லவங்க பல்லவாக கபலிதாக லவங்க பல்லவாக யைஹி
தேஷாம் கரி மகராணாம் மகராணாம் என்ன சொல்றது உத்காரேண சுரபினா பயசா அவைகளினுடைய அந்த எமிஷன்னால வர அந்த சுரபிலமாக இருக்கின்ற ஃப்ராக்ரன்ஸோட இருக்கின்ற ஜலத்தினால ஏஷா சமுத்திரவேலா இந்த சமுத்திரத்தினுடைய இந்த தரங்கமானது ரத்ன தியுதி ரஞ்சிதா பாதி. ஸோ வந்து ரத்னம்னா ரத்னங்கள் ஜெம்ஸ், தியுதினா அதனுடைய ஒரு ஒளி பிரகாசம். ஸோ ரத்னானாம் தியுதிஹி அந்த தியுதிபிஹி ரஞ்சிதா அதனால ரொம்ப அழகாக காணப்படுகின்ற. சரியா? அஹ், அதாவது ரத்ன தியுதி ரஞ்சிதா அப்படின்னு சொல்லும்போது அந்த லஸ்டர் ஆஃப் த ஜெம்ஸ்ன்னு சொல்ல மாட்டோமா, அந்த அதனால அழகு அதனால இன்னும் ரஞ்சிதானா க்ளோயிங்காக இருக்கின்ற. அதாவது தியுதினாலும் உங்களுக்கு வந்து ரேஸு, ரஞ்சனம்னாலும் லஸ்டர், பாத்தினாலும் ஷைன், ஆல்மோஸ்ட் மூணுமே அதுதான். ரத்ன தியுதி ரஞ்சிதா பாதி. ஸோ ரத்னங்களினுடைய தியுதியினால் அழகாக்கப்பட்ட அந்த சமுத்திரவேலா ஏஷா சமுத்திரவேலா பாதி. பாதி தானே உங்களுக்கு, பா டு ஷைன் தானே இல்லையா? ஆஹ் ஆமா. சோ அதான் இது கிளியரா இருக்கா? சோ கவலித லவங்க பல்லவ கரிமகர உத்கார சுரபினா பயசாக்கு அட்ஜெக்டிவ். பயகாங்கிறது இங்க ஜலம். இந்த ஏஷா பயசா அந்த அப்படிப்பட்ட ஜலத்தினால் ஏஷா சமுத்திரவேலா ரத்னத்யுதிரஞ்சிதா பாதி. அதுக்கப்புறம் படிங்க. तद् एहि अस्मात् जलप्रसरणमार्गात् अपक्रम्य अनेनैव गिरिसानुसमीपमार्गेण परिक्रामावः। ஆமா. ததேஹி அஸ்மாத்து ஜலப்பிரசரண மார்க்காத்து. ஸோ இந்த ஜலம் வருகின்ற இந்த மார்க்கத்திலிருந்து அபக்கிராமிய நகர்ந்து போயிட்டு அனேனைவ கிரிசானு சமீப மார்க்கேன இந்த கிரிசானு சானுனா உங்களுக்கு அந்த இது லாஃப்ட் பீக்ஸ். ஸோ அந்த மலைகளினுடைய சானு பீக்ஸ், அந்த சானோஹோ சமீப மார்க்கேன அது பக்கத்துல வழியினால பரிக்கிராமாவக நம்ம வி வில் மூவ் அரவுண்ட். அதுக்கப்புறம் नायकः परिक्रम्य अवलोक्य च मित्रावसु पश्य पश्य शरत्समयपाण्डुभिः पयोदपटलैः प्रावृताः प्रालेयाचलशिखरश्रियम् उद्वहन्ति एते मलयाचलसानवः। ஆமா. பரிக்கிரமிய அங்க அப்படியே சுத்திட்டு அவலோக்கிய பார்த்துட்டு, ஹே மித்ராவசோ என்ன பஷ்ய பஷ்ய பாரு பாரு, சரத் சமய பாண்டுபிகி பயோத பட்டலைஹி. பட்டலம்னா சமூகம்னு, பயோதம்ங்கிறது உங்களுக்கு பயக ததாதி இது பயோதக கிளவுட்ஸ். ஸோ சரத் சமய பாண்டுபிகி, சரத்து சமயம்னா காலம். ஸோ சரத்காலத்துல வெண்மையாக இருக்கின்ற அந்த சரத்காலத்துல உங்களுக்கு வந்து மேகமூட்டம் இருக்காது. அதனாலதான் நான் சரத் ஜோத்ஸ்னா சுத்தம்னு சொல்றா அம்பாள இல்லையா? ஸோ அந்த சரத்காலத்துல மேகமூட்டம் இல்லாததுனால கிளியரா இருக்கும், வெண்மையாக இருக்கும் ஸ்கை. ஸோ அந்த சரத் சமய பாண்டுபிகி சரத்காலத்தினுடைய வெண்மையோடு இருக்கின்ற பயோத பட்டலைகி அந்த மேகக்கூட்டங்களினால் பிராவிருதாக மலையாச்சல சானவக. ஸோ இந்த மலையாச்சலங்களினுடைய அச்சலம்னா மலை, மலையம்ங்கிறது அந்த மலையோட பேரு. மலையக இது அச்சலக மலையாச்சலக, மலையாச்சலசிய சானுகு தே சானவக. ஸோ அந்த மலையாச்சலத்தினுடைய அந்த பீக்ஸ் வந்து எப்படி அப்படின்னா பயோத சரத் சமய பாண்டுபிகி பயோத பட்டலைகி பிராவிருதாக எது மாதிரி இருக்கு? பிராலேயாச்சல சிகரஸ்ரீயம் உத்வகந்தி ஏதே மலையாச்சல சானவக. பிராலேயாச்சலம்னா உங்களுக்கு ஹிமவத் பிராந்தம், பிராலேயம்னா உங்களுக்கு ஸ்னோ. பிராலேயாச்சல வம்ச பாவனகரி காஷிபுராதீஸ்வரி இல்லையா? சோ அந்த பிராலேயாச்சல வம்சத்துல பிறந்தா ஹிமவானுடைய புத்திரி தானே ஓ சதி இல்லையா? சோ வந்து அந்த பிராலேயாச்சல சிகர ஸ்ரீயம், பிராலேயாச்சலம் அப்படிங்கிறது ஹிமாச்சலம். அந்த ஹிமாலயத்தினுடைய சிகரஸ்ய ஸ்ரீயம் அழகை உத்வஹந்தி தாங்குகிறது ஏதே மலையாச்சல சானவக. ஸோ வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி சரத்காலத்தினுடைய வெண்மையினால அப்படியே மூடப்பட்டு சூழப்பட்டு இருக்கின்ற இந்த மேகக்கூட்டமானது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? அதாவது அந்த மேகமண்டலம்ங்கிறது அப்படியே அந்த மலை மேல உட்கார்றது. நம்ம ஃப்ளைட்ல எல்லாம் போகும்போது பார்ப்போம் இல்லையா, அப்படியே பஞ்சு பஞ்சா இருக்கும். ஹையர் வி கோ. ஸோ அண்ட் நம்ம இதெல்லாமும் கொஞ்சம் ஹில் ஸ்டேஷன்லாம் போகும்போது, எஸ்பெஷலி உத்தரகாண்ட் அங்கெல்லாம் போகும்பொழுது அப்படியே அது மேல வந்து உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? இந்த மலையாச்சலமே எதனுடைய ஒரு சோபையோட இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா, ஹிமவத் பிராந்தத்துக்கு எப்படி, ஹிமவத் சிகரத்துக்கு எப்படி வந்து ஒரு அழகு இருக்குமோ அந்த அழகை இது வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலி அங்க அவன் பார்க்கறது வந்து என்ன அப்படின்னா அந்த பாம்பு சர்ப்பங்களினுடைய போன்ஸ், அதெல்லாம் அஸ்தி கூட்டங்கள். சரியா? அப்புறம்
मित्रावसुः कुमार न एव अमीमलयाचलसानवः नागानाम् अस्थिसङ्घाताः खलु एते। ஆமா, உடனே அவன் சொல்றான், குமார, அமி இவைகள் மலையாச்சல சானவக ந நயேவ இவைகள் இல்ல, நாகானாம் அஸ்தி சங்காதாக. ஸோ இது நாகங்களினுடைய அந்த அஸ்தி, அதனுடைய ஒரு சங்காத்தம், அது செத்து போனதுனால உண்டான அந்த அஸ்திகள். அப்புறம் नायकः सोद्वेगं कष्टं किं निमित्तं पुनः अमी सङ्घातमृत्यवः जाताः। ஒரு பரபரப்போட, சோத்வேகம், கஷ்டம், கிம் நிமித்தம், எதை குறித்து, டியூ டு வாட் ரீசன், அமி சங்காத மிருத்யவஹ ஜாதாக. அதாவது ஹவு டிட் தே டெத் பை ஸ்லாட்டர்னு சொல்ல மாட்டோமா. ஸோ சங்காத மிருத்யவஹா அப்படின்னா எதை எதை நோக்கி எதை நிமித்தமா வச்சுண்டு தீஸ் சர்பன்ஸ் வேர் கில்டு அப்படின்னு கேட்கறான். அப்புறம் மொத்தமா எப்படி எல்லாம் செத்து போச்சுங்கிற ஆங்கிள் ஆமா கேக்குறாரு அவர். ஆமா ஆமா ஆமா, அதாவது அதான் வந்து உங்களுக்கு டெத் பை ஸ்லாட்டர்னு மொத்தமா அழிக்கிறது. ஸ்லாட்டரிங்னாலே அப்படி ஒரு போட்டு பசுவெல்லாம் போட்டு ஸ்லாட்டர் பண்ணிடுவா இல்லையா, அதான். அதுக்கப்புறம் மித்ராவசுः குமார ந ஏவ அமி சங்காதமிருத்யவः. இல்ல இல்ல, இவைகள் வந்து மொத்தமா ஏதோ பண்ணல, வேற என்ன அப்படின்னு கேக்குறான். நாயகः மித்ராவசோ கிம் அன்யத். வேற என்ன ரீசன் அப்படின்னு கேக்குறான். मित्रावसुः श्रूयतां यथा एतद् पुरा किल स्वपक्षपवन अपास्त समस्तसागर जलः तरसा रसातलात् उद्धृत्य भुजङ्गान् अनुदिनं समाहारयति स्म वैनतेयः. ஸோ வைனதேயா, வினதாயாக அப்பத்தியம் புமான் வைனதேயா கருடகன்னு அர்த்தம். சரியா, அந்த கதை தெரியும் இல்லையா. அந்த கஷ்யபருக்கு 2 பத்னி, கத்ரு வினதன்னு 2 பேர் இருந்தா. அந்த வினதைக்கு பிறந்தவா தான் அருணன், அப்புறம் கருடன். அந்த 2 முட்டை வருது. இந்த கத்ருவுக்கு பிறந்தவா அத்தனை பேரும் சர்ப்பங்கள். ஸோ இவா 2 பேருக்கும் ஒரு பெட்டு வருது. அந்த பார்க்கடல் கடையும் பொழுது அந்த உச்சைஸ்ரவசுங்கிற குதிரைக்கு வந்து ஃபுல்லா வெள்ளையா இருக்கிற ஒரு குதிரை. ஆனா அந்த கத்ரு சொல்றா அதனுடைய வால் மாத்திரம் கருப்பு அப்படிங்கிறா. ஆனா அது நிஜமாவே பார்த்தா வெள்ளைதான். ஸோ பெட்டில் தோத்து போயிடுவோமே, தோத்து போயிட்டா பரஸ்பரம் யார் தோத்து போறாளோ அவ வந்து உணுத்தருக்கு அடிமை ஆயிடுவா, ஸ்லேவ் ஆயிடுவா. ஸோ தன்னுடைய அந்த ஸ்லேவரியை காப்பாத்திக்கிறதுக்கோசரம் என்ன பண்றா, தனக்கு பிறந்த அந்த சர்ப்பங்கள் எல்லாரையும் போய் அந்த இதை சுத்திக்க சொல்றா, உச்சைஸ்ரவசனுடைய வாலை சுத்திக்க சொல்றா. எந்தெந்த சர்ப்பங்கள்லாம் வந்து இல்ல இல்ல இது தர்மம் கிடையாது, தப்பு, பொய் சொல்றோம் அப்படின்னு எது இதெல்லாம் நினைக்கிறதோ அவைகள் எல்லாத்துக்கும் ஒரு சாபத்தையும் கொடுத்து விடுறா. லேட்டரா ஜனமேஜயன் வந்து பரீட்சித் அவ அப்பாக்கோசரம் பண்ற சர்ப்பயாகத்துல நீங்கெல்லாம் மடிஞ்சு விடுவீள் அப்படின்னு ஒரு சாபத்தையும் கொடுத்துடுறா. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி இந்த மீதி இருக்கிற பாம்புகள் வந்து இந்த சாபத்திலேருந்து எஸ்கேப் ஆகணும்னுட்டு போய் அந்த உச்சைஸ்ரவசனுடைய வாலை வந்து சுத்தி நுட்டுறது. ஸோ சுத்தின அப்புறம் இந்த பெட்டில் வந்து கத்ரு வந்து வின் பண்ணிடுறா, வினதா தோத்து போயிடுறா. ஸோ தினம் இந்த கருடனுக்கு என்ன வேலை அப்படின்னா இந்த சர்ப்பங்கள் எல்லாரையும் எடுத்துட்டு போறதுதான். அந்த வினத்தைக்கு வந்து 2 எக்கு வரும். ஸோ அவ அவசரத்துல ஒன்னுத்து சீக்கிரம் இது பண்ணிடுவோம். அதுதான் அருணன், அதுதான் சூரியனுக்கு ரதமா போயிடுவோம், தேரோட்டியா போயிடுறார். ஸோ அந்த அருணன்கிறவர் தான் இல்லையா. ஸோ வந்து இந்த கருடன் வந்து டெய்லி இந்த சர்ப்பங்களை எடுத்துட்டு போயிட்டு இதுதான் இவைகளினுடைய வேலை. அப்படி இருக்கும்பொழுது இந்த கத்ரு என்ன சொல்றா, எங்களுக்கு வந்து அந்த இதுலேருந்து சொர்க்கத்திலேருந்து எங்களுக்கு வந்து அந்த இதை கொண்டு வந்துடும், அமிர்தத்தை கொண்டு வந்துடும். ஸோ தட் நாங்கள் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா ஃபார் எவர் நாங்கள் வந்து இமார்டல் ஆயிடுவோம், எங்களை யாராலையும் கொல்ல முடியாது அப்படின்றவா. அப்புறம் போய் கேட்டதுக்கு சர்ப்பங்கள்லாம் வந்து இமார்டல் ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்னத்துக்காரது, எல்லாரையும் அழிச்சுடுமோனோ, அதெல்லாம் முடியாதுன்னா இல்லை இல்லை நாங்கள் ஐம் அ ஸ்லேவ், நான் பண்ணி தான் ஆகணும்னா சரி நீ எடுத்துன்னு போய் வச்சுடும், நான் உடனே வந்து எடுத்துன்னு போயிடுறேன்றான் இந்திரன். ஸோ இது கொண்டு போய் வைக்கிறது. அப்போதான் சர்ப்பங்கள் போய் அதை சுத்தி தர்பை இருக்கு, அந்த தர்பையில நாக்கு வைக்கும்போது தான் சர்ப்பங்களுக்கு அந்த நாக்கு கட்டாயிடுது. அதனால தான் 2 நாக்குன்னுவா, திஜிஹ்வகான்னு சொல்றாளோ பாம்புக்கு 2 நாக்கோட இருக்கு. ஸோ இதுதான் இந்த இந்த மாதிரி ஒரு ஸ்லேவரியிலேருந்து இந்த மாதிரி இந்த அமிர்தத்தை கொடுத்ததுனால இந்த வைனதேயா கருடன் வந்து தன்னுடைய ஸ்லேவரியிலேருந்து வெளில வந்து விடுறார். ஆனா
இத்தனை நாளா எங்களை ஆட்டி படைச்சிருக்கேன் இந்த சர்ப்பங்கள், இதை விடுறேன் நான் பாருன்னுட்டு தினம் வந்து ஸ்வபக்ஷ பவன அபாஸ்த சமஸ்த சாகர ஜலக ஸ்வஸ்ய பக்ஷா ஸ்வபக்ஷா ஸ்வஸ் ஸ்வபக்ஷ பக்ஷஸ்ய பவனஹ, தன்னுடைய பக்ஷம்னா விங்ஸ், அந்த பக்ஷத்திலேந்து வர பவனம்னா காத்து, அந்த பவனேன அபாஸ்தக சமஸ்த சாகர ஜலம் ஏன சக, தள்ளப்பட்ட சாகரத்தினுடைய ஜலம் எதாலேயோ அப்படிப்பட்ட இந்த ஜலகங்கிறது இட் கோஸ் as an adjective for வைனதேய, ஸ்வபக்ஷ பவன அபாஸ்த சமஸ்த சாகர ஜலம் ஏன சக சக வைனதேயः சாகர ஜலக வைனதேயः தரசா வேகேன ரசாதலாத்து உத்ருத்திய உத்ருத்திய ரசாதலத்து புஜங்கானு, அதாவது ரசாதலம் அப்படிங்கிறது கீழே மேல 7 லோகம் மாதிரி கீழே 7 லோகம் இருக்கு. அதல விதல சுதல தலாதல ரசாதல பாதாளம்னு இருக்கு. சோ பூமிக்குள்ளதான் உங்களுக்கு வந்து இந்த சர்ப்பங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அவைகள் எப்பவுமே பொந்துல தானே இருக்கும். சோ ரசாதலாது உத்ருத்திய உத்ருத்திய, அந்த ரசாதலத்திலிருந்து எடுத்து எடுத்து புஜங்கானு அந்த சர்ப்பங்களை அனுதினம் ஒவ்வொரு நாளும் சமாஹாரயதி ஸ்ம, அவைகள் வந்து நல்லா புசிச்சுட்டு இருக்கு அந்த வைனத்தைய அப்படின்னு இந்த மித்ராவசு அந்த கதையை சொல்றான். சரியா? அதான். சோ சரியா இருக்கா? சோ அந்த ரசாதலாது உத்ருத்திய உத்ருத்திய புஜங்கானு அனுதினம், அனுதினம்னா ஒவ்வொரு நாளும் சமாஹாரயதி ஸ்ம வைனதேய. அதுக்கப்புறம் படிங்க. नायकः सोद्वेगं कष्टम् अतिदुष्करं कर्म करोति असौ ततः ततः சோ அதிதுஷ்கரம் கர்ம அசௌ கரோதி, ரொம்ப ஒரு துஷ்டமான ஒரு குரூரமான ஒரு காரியத்தை செய்யறது இந்த கருடன், இந்த வரும் ஐனதேயன். ததஸ்ததக அதுக்கப்புறம் அப்படிங்கிறான். मित्रावसुः ततः सकलनागलोकविनाशशङ्किना नागराजेन वासुकिना गरुत्मान् अभिहितः. ஆமா, ததா பிறகு சகல நாகலோக விநாச சங்கினா, அத்தனை நாகலோகம் அத்தனையும் வந்து அழிஞ்சு போயிடுங்கிற ஒரு சங்கானா இங்க ஒரு கவலை, ஒரு கவலையினால் நாகராஜேன அந்த நாகராஜனான அவளுக்கு தலைவரான அந்த வாசுகியானவர் கருத்மான் வாசுகினா கருத்மான் அபிஹிதா, கருத்மான்னா கருதகான பக்ஷாகான்னு அர்த்தம். சோ பக்ஷாக சந்தி அஸ்ய கருதக சந்தி அஸ்ய இதி கருத்மான். சரியே, ஓகேவா? அந்த கருத்மான் அந்த பட்சத்தோட இருக்கின்ற அந்த வைனதேயன் கருடனானவன் வாசுகினா அபிஹிதா, வாசுகினால் கூறப்பட்டார். சரியா? ஒரே நிமிஷம். மேல படிங்க. नायकः सादरं किं मां प्रथमं पक्षय इति. சாதரம் ரொம்ப ஒரு இதோட பணிவோட கிம் மாம் பிரதமம் பக்ஷயதி. சரி, அந்த வாசுகினா கருத்மான் அபிஹிதா அப்படின்னு இருக்கு. வாசுகினால் அந்த கருடனானவர் கூறப்பட்டார் அப்படின்னா என்ன கூறப்பட்டார்? என்ன முதல்ல சாப்பிடுன்னு சொன்னாரா அப்படின்னா, அதாவது இதுலயே அந்த நாயகனுடைய கேரக்டர் தெரியறது. ஃபர்ஸ்ட் வந்து தன்னை பலி கொடுத்துட்டு தான் மத்தவாளை கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம். அதுதானே இந்த நாயகனுடைய கேரக்டரைசேஷனே அதானே இல்லையா? ஃபர்ஸ்ட் தன் உயிரை தியாகம் பண்ணிட்டு தான் மத்தவா உயிரை எடுத்துக்கணும். தான் முதல்ல ஃபர்ஸ்ட் ரோல நிக்கணும். எல்லாரையும் அமுச்சுட்டு நான் கடைசியா போறேன்னு சொல்லக்கூடாது. அதனால என்ன அப்படின்னா சாதரம் கிம் மாம் பிரதமம் பக்ஷய இது, என்ன முதல்ல சாப்பிட்டுடுன்னு சொன்னாரா அவர் அப்படின்னு கேக்குறார். அதுக்கப்புறம் மித்ராவசுஹு நஹி நஹி இல்ல இல்ல அப்படிங்கிறான். நாயகः கிம் மன்யத். இந்த சாதரம்னா ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஈகர்னஸோட கிம் மாம் பிரதமம் பக்ஷய இது உக்தவான் இது அபிஹிதா வாசுகினா அப்படின்னுட்டு, நாயகா கிம் அந்நியத்து வேற என்ன அப்படிங்கிறான், வேற என்னதான் சொன்னார் அப்படிங்கிறான். மித்ராவசுஹு இதம் அபிஹிதம் கருத்மன் வத் அபிபாத சந்த்ராசாத் சஹஸ்ரஷஹ ஸ்ரவந்தி புஜங்கம் அங்கனானாம் கர்ப்பாஹ புஜங்கம அங்கனானாம் கர்ப்பாஹ புஜங்கமா அங்கனானாம் शिशवः च पञ्चत्वम् उपयान्ति एवं सन्ततिच्छेदः अस्माकं भवतः च स्वार्थहानिः तद् यदर्थम् अभिपतति भवान् नागलोकं तम् एकैकम् अनुदिनम् अहं समुद्रतटस्थितस्य ते प्रेषयामि प्रतिपन्नं तत् पक्षिराजेन. ஆமா, இதம் அபிஹிதம் இது கூறப்பட்டது. இந்த கருத்மன்ல இருந்து நீங்க டபுள் கோட்ஸ் போட்டுக்கணும். சோ கருத்மன் ரக்கையோட இருக்கிற கருடனே
துவத் அவிபாத சந்திராசாத், அவிபாதனா அட்டாக்னு அர்த்தம். உன்னுடைய அட்டாக்கினுடைய அவிபாத்தேன சந்திராசா, அந்த அட்டாக்குனால உண்டார ஒரு பயம், அந்த பயத்தினால சஹசிரஷா ஆயிரக்கணக்கான புஜங்கம அங்கனானாம் கர்ப்பாக ஸ்ரவந்தி. ஸோ அந்த புஜங்கமனா புஜங்கஹா புஜங்கமஹா துரங்கஹா துரங்கமஹா இது எல்லாமே உங்களுக்கு வந்து புஜங்கஹா புஜங்கமஹா சர்ப்பம், துரங்கஹா துரகஹா துரங்கமஹா எல்லாமே குதிரை. ஸோ இந்த புஜங்கம அங்கனானாம் இந்த ஸ்திரீ சர்ப்பங்களினுடைய அங்கனானாம் புஜங்கம அங்கனானாம் அவர்களுடைய கர்ப்பாகா ஸ்ரவந்தி அது எல்லாமே வந்து களைஞ்சு போய்டுறது. ஸ்ரவந்தினா உழுகுறதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல எல்லாமே நஷ்டமா போயிட்டுருது. சஹசிரஷா ஸ்ரவந்தி. சரியா? அந்த பயத்தினாலேயே சிசவஹாச்ச பஞ்சத்துவம் உபயாந்தி. அந்த குழந்தைகள்லாம் என்ன குட்டி குட்டியா இருக்கிற சர்ப்பங்கள் எல்லாமே வந்து பஞ்சத்துவம் அப்படின்னா மரணம், அந்த டெத்தை வந்து அடைஞ்சு விடுறது. ஏவம் சந்ததி விச்சேதா அஸ்மாகம், இவ்வாறாக அஸ்மாகம் எங்களுடைய சந்ததினாம் விச்சேதா, தெர் இஸ் அ பிரேக் இன் தி சந்ததி. புரியுறதா? பவதஹ ச ஸ்வார்த்தஹானி, உனக்கும் இதுல என்ன அப்படின்னா லாஸ் இருக்கு. நாங்க கம்ப்ளீட்டா சர்ப்பங்கள் அழிஞ்சு போயிட்டோம், நீ சாப்பாடுக்கு எங்க போவ? நாங்க இருந்தா தானே நீ. புரியுறதா? சோ பவதச்ச உங்களுக்கோ ஸ்வார்த்தஹானி, உங்களுக்கு ஒரு செல்ஃப் லாஸும் இருக்கு. தத் எதர்த்தம் பவான் நாகலோகம் அவிபததி, எதுக்கோசரம் நீங்கோ பவான் நாகலோகம் நாகலோகத்தை நோக்கி வருகிறீர்களோ, பதத்தினா விடருது, அபிபதத்தினா நோக்கி நோக்கி செல்கிறீர்களோ, தம் அந்த தம் அப்படின்னா தம் ஏகம் அனுதினம் அகம், அந்த சர்ப்பத்தை ஏகைக்கம் ஒன்றொன்றாக அனுதினம் ஒவ்வொரு நாளும் அகம் நான் சமுத்திர தட்டஸ்திதஸ்ய தே பிரேஷயாமி, சமுத்திர தட்டத்துல இருக்கின்ற தே உங்களுக்கு பிரேஷயாமி அனுப்பிச்சுடுவேன். புரியுறதா? பிரதிபன்னம் தத் பக்ஷிராஜேன, பிரதிபன்னம்னா அக்ரீடுன்னு அர்த்தம். அக்ரி பண்ணப்பட்டது. பக்ஷிராஜேன தத்து பிரதிபன்னம், அவர் என்ன சொன்னாரோ இது மாதிரி பகாசுரன் கதை மாதிரி நானே ஒருத்தர ஒரு நாளைக்கு அமுச்சு விட்டுறேன், நீ வந்து எல்லாரையும் துவம்சம் பண்ணாத அவ சொன்னாலும் நான் அதே மாதிரி நீ வந்துடாத. ஏன்னா இதுல உனக்குமே ஒரு லாஸ் இருக்கு. என்னன்னா சர்ப்ப கூட்டம் எல்லாம் அழிஞ்சு போயிடுத்துனா உனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை. புரியுறதா? அப்புறம் மேல इति एकशः प्रतिदिनं विहितव्यवस्थः यान् भक्षयति अहिपतीन् इह पक्षिराजः यास्यन्ति यान्ति च गताः च दिनैः विवृद्धिं तेषाम् अमी तुहिनशैलरुचः अस्थिकूटाः. ஆமா. சோ இது ஏகச இந்த மாதிரி விஹித வியவஸ்தா பக்ஷிராஜா, அவனுக்கு அப்ஜெக்டிவா வருது. விஹிதா வியவஸ்தா ஏன சகா விவித வியவஸ்தா, இந்த மாதிரி மேடன் அக்ரிமெண்ட், அப்படி அக்ரிமெண்ட்டுக்கு உட்பட்டவரான அந்த பக்ஷிராஜா பிரதிதினம் ஒவ்வொரு நாளும் ஏக ஏகசக ஒவ்வொருவராக யானு அஹிபதினு இஹ பக்ஷயதி. அஹிபதினா இங்க அஹினா பாம்பு, பத்தினா தலைவன் எடுத்துக்க வேண்டாம். இங்க வந்து அஹிபதினா லார்ஜ் ஸ்னேக்குக்கும் அஹிபதினு பேரு. புரியுறதா? பெருசாக பிருகத்தா இருக்கிற பாம்புகள் அவைகள். யானு அஹிபதினு பக்ஷிராஜா ஈஹ பிரதிதினம் ஏகசா பக்ஷயதி, ஒன்றாக சாப்பிடுறாரோ அந்த பக்ஷிராஜாக்கு அப்ஜெக்டிவ் விஹித வியவஸ்தா பக்ஷிராஜா. புரியுறதா? பக்ஷயதி சாப்பிடுறார். அதனால என்ன அப்படின்னா அமி துஹின தேஷாம், அந்த சர்ப்பங்களினுடைய அமி இந்த துஹின சைல ருச்சக அஸ்திகூட்டாக. ஸோ துஹின சைலம் அப்படின்னா ஹிமாலயம். ஸோ துஹின சைலஸ்ய ருக்கு இவ ருக்கு ஏஷாம், ருக்குன்னா உங்களுக்கு இது ஒளி காந்தி. ஸோ துஹின சைல ருச்சக அப்படின்னு சொல்லும்பொழுது துஹின சைலஸ்ய ருக் இவ ருக்கு ஏஷாம் தே துஹின சைல ருச்சக, இட் கோஸ் அஸ் அன் அட்ஜெக்டிவ் ஃபார் அஸ்தி கூட்டாக. இந்த அஸ்தி கூட்டங்களானது என்ன பண்றது அப்படின்னா தினைகி ஒவ்வொரு நாளும் தினங்களினால விவ்ருத்திம் கதாகா யாந்தி யாஸ்யந்தி ச எல்லாமே. ஸோ வந்து ஒவ்வொரு நாளும் ஜாஸ்தி ஆயிடுத்து, ஜாஸ்தி ஆயிண்டே இருக்கு, ஜாஸ்தி ஆக போறது அப்படின்னு 3 காலத்திலையும் போட்டாச்சு. சரியா? புதுசா இருக்குல்ல இந்த மாதிரிலாம் படிக்கிறது நமக்கு. இந்த மாதிரிலாம் நம்ம இது வரைக்கும் யாரோடதையும் படிச்சது இல்லை. புரியுறதா? கிளியரா இருக்கா ஸ்லோகம்? ஸோ பிரதிதினம் விஹித வியவஸ்தா பக்ஷிராஜः इति विहित व्यवस्था पक्षिराजः ஏகசः प्रतिदिनं யான் அஹிபதீன் இஹ பக்ஷயதி தஸ்மாத் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும்.
தேஷாம் அஹீபதீனாம் அமீ புகின சைலருச்சः அஸ்திகூட்டாः தினைः விவ்ருத்திம் கதாः யாந்தி யாஸ்யந்தி ச. சரியா? ஓகேவா? சரியா இருக்கா? அப்புறம் नायकः कष्टं किल एवं रक्षिताः नागराजेन पन्नगाः। பெருசா ஒரு ஒரு இதை கொண்டு வந்து காப்பாத்துவேன்னு பார்த்தா ஜம்முன்னு அவரே வந்து ஒருத்தர அமுச்சு அட்லீஸ்ட் அது அந்த அந்த பட்சத்தினால அந்த சமுத்திரத்தை தள்ளும்போது சிலவைகள் எஸ்கேப் ஆகலாம். ஆனா இந்த ரூல் படி ஒரு குடும்பத்துல இருந்து ஒருத்தர் வந்தே ஆகணும்னா வந்தே ஆகணும், அவ்வளவுதான். சரியா? கஷ்டம் கில ஏவம் ரக்ஷிதாக நாகராஜேன பன்னகாக. சோ கஷ்டம், ரொம்ப கஷ்டம் என்ன அப்படின்னா, ஏவம்னா ஏவம் பிரகாரேன்னு அர்த்தம். இந்த மாதிரியாக நாகராஜேன பன்னகாக ரக்ஷிதாக. அதுக்கப்புறம் மேல ஆஹ் जिह्वासहस्रद्वितयस्य मध्ये न एकापि किं तादृक् अभूत् रसज्ञाः एषः உம் अहिरक्षार्थम् உம் अहिद्विषे अद्य दत्तः मया आत्मा इति यया ब्रवीति। ஆமா. அதாவது பாம்புகள் எல்லாத்துக்கும் ரெண்டு ரெண்டு நாக்குன்னு பார்த்தோம். அந்த தர்பைய கிடைச்சதுனால அவைகளுக்கு வந்து நாக்கினுடைய அந்த டிப் ஆஃப் த டங் வந்து ரெண்டா பொளக்கப்பட்டது. அதனால பாம்புக்கு த்விஜிஹ்வான்னு பேரு. ஆனா இந்த வாசுகி இருக்கு பாருங்க, இதுக்கு 1000 தலை. சோ ஒரு தலைக்கு ரெண்டு நாக்குனா 1000 தலைக்கு 2000 நாக்கு இல்லையா? சோ ஜிஹ்வா சஹஸ்ர த்விதீயஸ்ய அப்படின்னு சொல்லும்பொழுது 2000 இதை வச்சுட்டு இருக்கிற நாக்கை வச்சுட்டு இருக்கிற நாக்குக்குள்ள द्वितीयस्य मध्ये न एकापि किं तादृक् अभूत् रसज्ञा. रसज्ञा அப்படின்னா pleasure of doing good to others. ரசம் ஜானாதி இது ரசஜ்ஞாக. ஸோ மற்றவாளுக்கு நன்மையை பண்ணணும்னு ஒரு நாக்கு கூடவா நினைக்காது அப்படின்னா தன்னை ஃபர்ஸ்ட் தியாகம் பண்ணியிருக்கணும் மோனோ. ஏஷோ ஏஷக அஹிரக்ஷார்த்தம் அஹித்விஷே அத்ய தத்தக மயா ஆத்மா இது யயா பிரவீதி. அப்படி ஒரு மத்தவாளுக்கு நல்லது பண்ணணுங்கிற ஒரு புத்தியோட ஒண்ணு கூட இருக்காதா? எதனால? ஏஷக வாசுகிஹி அஹிரக்ஷார்த்தம், அந்த பாம்புகளை காப்பாத்துறதுக்கோசரம் அஹித்விஷே, அஹியினுடைய த்விஷுனா திட்டுனா உங்களுக்கு எனிமி, எதிரியினிடத்தில் அத்ய மயாத்மா, என்னோட மயா ஆத்மா தத்தா இது யயா பிரவீதி. அதுக்கு ஒரு நாக்கு கூடவா பேசாது, 2000 நாக்க வச்சுட்டு இருக்கு. அதுல ஒரு நாக்கு கூடவா வாயை திறந்து சொல்லாது. என்ன அப்படின்னா ரசம் வேத்தி அப்படின்னா மத்தவாளுக்கு நல்லது பண்ணணும்னு அந்த நாக்கு ஒண்ணு கூட பேசாதா? புரியுறதா? கிளியரா இருக்கா உங்களுக்கு? ஸோ த்விசஹஸ்ர ஜிஹ்வா சஹஸ்ர த்விதீயஸ்ய மத்தியே 2000 நாக்குகளை வச்சுட்டு இருக்கிற அதுக்குள்ள ந ஏகாபி கிம் தாதிருக்கு அபூத்து ரசக்ஞா, அந்த மாதிரி மத்தவாளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு நாக்கு கூட பேசாதா? அப்படி நினைச்சதுன்னா யயா மயா ஆத்மா தத்தக இது யயா பிரவீதி. ஃபர்ஸ்ட் நான் என்னால் என்னுடைய ஆத்மா மயா தத்தக, என்னுடைய ஆத்மாவானது என்னால் கொடுக்கப்பட வேண்டும்ங்கிறது அந்த ஒரு நாக்கு கூட பேசாதா? எதுக்கோசரம் அப்படின்னா ஏஷக அஹிரக்ஷார்த்தம், இந்த பாம்புகளினுடைய கூட்டத்தை காப்பாத்துறதுக்கோசரம் அஹித்விஷே, பாம்புகளினுடைய எதிரியான அந்த கருடே அத்ய இன்று தத்தக மயா ஆத்மா இது யயா, என்னுடைய ஆத்மாவானது கொடுக்கப்படட்டும்னு யயா ந பிரவீதி அப்படின்னு சொல்றேன். சரியாதா? சரியா இருக்கா? அது द्वितीयस्य वा द्वितयस्य இல்லையா? द्वितीयस्य वा? இல்ல இல்ல த்விதயஸ்ய தான், த்விதயஸ்ய தான். ஆமா, அதாவது அமாங் த 1000 பேர் ஆஃப் டங்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரியா? மேல படிங்க. आश्चर्यम् आश्चर्यम् सर्व अशुचिनिधानस्य कृतघ्नस्य विनाशिनः शरीरकस्यापि कृते मूढाः पापानि कुर्वते। ஆமா, ரொம்ப, அதாவது சிம்பிள் ஸ்லோகம் பட் ரொம்ப நல்ல ஒரு அர்த்தத்தோட இருக்கு. சர்வ அசுச்சி நிதானஸ்ய, சுச்சினா பியோர், அசுச்சினா பியோர், எல்லா இம்பியூர், எல்லா இம்பியூரிட்டியோட அதுக்கு வந்து நிதானம், ஒரு ஸ்தானமாக ஒரு இருப்பிடமாக இருக்கின்ற எல்லாம் இந்த சரீர கசியக்கு அப்ஜெக்டிவா போகிறது. இந்த சரீரம்ங்கிறது பலவிதமான மல மூத்திரம் எல்லாமே இருக்கணும். அந்த சர்வ அசுச்சி நிதானஸ்ய சரீர கசியாவி, இந்த கங்கிறது ஒரு குச்சிதார்த்தே கா, இங்க ஒரு நிந்தார்த்தே கா பிரத்யம். சரீரகசியாபி, அந்த சரீரத்துக்கு மேலும் என்ன அப்படின்னா வினாசினக,
இட் இஸ் நாட் இம்மார்டல். ஒரே இன்னைக்கு இருக்கிற மாதிரியே இருக்க போறோமா? இல்ல. ஒரு நாள் மரணம்னு வந்துடுச்சுன்னா போயிடுவோம். சோ இம்மார்டலிட்டிங்கிறதுக்கிற அழியக்கூடியது. வினாசினஹா சரீரகஸ்ய. அப்புறம் கிருதக்னஸ்ய அப்படின்னு சொல்லும்பொழுது என்னன்னா, அதுக்கு நம்ம எவ்வளவு போஷிச்சாலும் ஒரு 4 நாள் சாப்பிடலன்னா உடம்பு தேஞ்சு போயிடும். ஏதோ அவன் முந்தானத்தி கொடுத்துருக்காளே அதை வச்சு நம்ம கொஞ்சம் மேனேஜ் பண்ணி போன அந்த சரீரத்துக்கு எண்ணமே இல்லையா. சோ கிருதக்னஸ்ய அப்படின்னா கிருதம் ஹந்தி இது கிருதக்னா, செய்யதான் மறந்து போயிடும். ஒருத்தன் இத்தனை நாள் போஷிச்சுட்டு இருக்கானே, போனா போறது ஒரு 4 நாள் தெம்பாதான் இருக்கலாம் சாப்பாடு இல்லைன்னா, அப்படின்னு இருக்காதான் அந்த சரீரம். அந்த சரீரம் அப்படிப்பட்ட அந்த சரீரத்துக்கு சரீரகஸ்யாபி கிருதே, அதை பொருட்டு அதை குறித்து மூடாகா இந்த முட்டாள்கள் பாப்பானி குர்வதே, பாப்பங்களை செய்கிறார். இதுதான் தெரியா இருக்கா? இதெல்லாம் அவனுடைய கேரக்டரைசேஷன். அவன் எப்படிப்பட்டவன் ஃபர்ஸ்ட் தன்னுடைய கிம் மாம் பிரதமம் பக்ஷய அப்படின்னு சொல்றான் இல்லையா, அதுல இருந்தே அவன் வந்து தன்னை முதல்ல சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் மத்தவாழ பண்ணணும்னு நினைக்கிற ஒரு பர்சனாலிட்டி. அதுக்கப்புறம் இந்த சரீரத்தை எவ்வளவு துச்சமா நினைக்கிறான் இல்லையா. ஒன் எவன் ஒருவன் இந்த பிலோசாபிக்கல் பாத்துல போறானோ அவன் தான் இந்த சரீரம் வேற ஆத்மா வேறங்கிறத பிரிச்சே யோசிப்பான் இல்லையா. என்ன சொல்றேன்? அப்புறம் மேல कथम् கிருத்தக்னஹனா அன்கிரேட்ஃபுல்ங்கிற அர்த்தம் எடுத்துக்கோங்க. कथम् अपर्यवसाना इयं विपत्तिः नागानाम् आपतिता आत्मगतम् अपि नाम शक्नुयामहं स्वशरीरदानादेकस्यापि फणभृतः प्राणरक्षां कर्तुम्. ஆமா. கதம் அபர்யவசானா இயம் விபத்திஹி, விபத்திஹிக்கு அட்ஜெக்டிவா போறது. இயம் விபத்திஹி இந்த கஷ்டமானது. அபர்யவசானா அப்படின்னா பர்யவசானம்னா எண்டுன்னு அர்த்தம். அபர்யவசானானா எண்ட்லெஸ்ஸா இருக்கும் போல இருக்கே. நாகானாம் இயம் விபத்திஹி கதம் அபர்யவசானா ஆபதிதா, இந்த மாதிரி ஒரு எண்ட்லெஸ்ஸா வந்து முடிஞ்சு கொடுத்தேன். ஏன்னா இட்ஸ் கடைசி பாம்பு இருக்கிற வரைக்கும் என்ன ஆகும், வந்துட்டே இருக்க போறது. ஆத்துலயே உட்காந்துன்னு தினம் அதுக்கு பக்ஷணம் இல்லையா. அங்க வந்து கொடுத்தோம்னா அந்த சமுத்திர தட்டத்துக்கு வந்து கொடுத்தோம்னா தினம் ஒரு பாம்பு வரும், அழகா வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். பாம்புகள் குட்டி போட்டுட்டே இருக்க போறது, அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சோ அதனால வந்து இது எண்ட்லெஸ்ஸா போறதே. ஆத்மகதம் தனக்குள்ள நினைச்சுக்கிறான். ஆத்மகதம்னா தன் மனசுல யோசிக்கிறது. அபிநாம சக்னுயாம் அகம், நான் ஐ கேன் டூ திஸ், ஐ எம் கேப்பபிள் ஆஃப் டூயிங் என்ன அப்படின்னா ஸ்வசரீர தானாது ஏகஸ்யாபி பணபிருத்தா பிராணரக்ஷாம் கர்த்தும் அகம் சக்னுயாம். அங்க கொண்டு போய் சேர்க்கணும். நான் ஸ்வசரீர தானாது என்னுடைய சரீரத்தை கொடுப்பதின் பொருட்டு ஏகஸ்யாபி பணபிருத்தா, பணம்னா அந்த படம் எடுக்கிறது இல்லையா, அந்த பணம்னு சொல்றோம், படம் எடுக்கிறதுன்னு சொல்றோம், அதுக்குதான் பணகான்னு பேரு. சோ அந்த பணத்தை எடுத்துட்டு இருக்கிற அப்படின்னா பணபிருத்தகான சர்ப்பானாம்னு அர்த்தம். அந்த சர்ப்பஸ்ய ஏகஸ்யாபி பணபிருத்தகான ஏகஸ்யாபி சர்ப்பஸ்ய எதி அகம் பிராணரக்ஷாம் கர்த்தும் சக்னுயாம். அட்லீஸ்ட் என் உயிரை கொடுத்தேன்னா ஐ கேன் அட்லீஸ்ட் சேவ் ஒன் பாம்பு இல்லையா. எல்லாத்துக்கோசரம் என்ன எடுத்துக்கோ அப்படின்னா கருடன் எடுத்துக்காது, அது வந்து அந்த டீல் சரி வராது. அட்லீஸ்ட் ஐ கேன் சேவ் ஒன் இல்லையா. ததः பிரவிசதி பிரதீஹாரः, அதுக்கப்புறம் பிரதீஹாரங்க. இதுதான் அடுத்த கிளாஸ். சரியா?